ஆல் நோஹா ஜீரோ அப்படின்ற இந்த ஒரு அனிமையோட சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம எத்தனையோ வகையான ஆக்ஷன் அனிமே பார்த்திருப்போம். அந்த மாதிரி இது ஒரு ஆக்ஷன் அனிமே தான். பட் ஆனா எபிசோடுக்கு ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லாம இருக்கும். எர்த்ல இருக்க பீப்புளுக்கும் மார்ஸ்ல இருக்க பீப்புளுக்கும் சண்டை வருது. ஓகேங்களா, இந்த கதையில 2 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த 2 மெயின் கேரக்டருமே தங்களுடைய இடத்தை பாதுகாக்கிறதுக்கு எப்படி எல்லாம் பாடுபடுறாங்கன்ற மாதிரி தான் பக்காவான ஒரு கான்செப்ட் நான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஒரு எபிசோட் வந்து பார்த்து முடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் நார்மலா தான் போவோம். பட் ஆனா எபிசோட எண்டிங்ல நீ அடுத்த எபிசோட் பார்த்து தாண்டா ஆகணும்ன்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியும் ட்விஸ்டையும் வச்சுட்டு போயிடுவாங்க. சோ ஒரு எபிசோடுமே அடுத்ததை பார்க்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் குறையவே குறையாது. சோ வளவலன்னு பேசிட்டு இருக்காம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் அனிமே வித் தருண். எபிசோட் 1 ஸ்டார்டிங் சீன்ல 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்பேஸ் ஷிப்ல. அதாவது இது யாருன்னா ஸ்லைன் அப்படின்ற இந்த பையன் மார்ஸோட ஒரு சோல்ஜர். இந்த பக்கம் நிக்கிற பொண்ணு தான் அசேலம். இந்த மார்ஸுக்கு ஒரு இப்பத்திக்கு கூடிய லாஸ்ட் பிரின்சஸ். இவங்க 2 பேர் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா எர்த்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் இவங்க வந்து மார்ஸோட பீப்பிள். இந்த பிரின்சஸ் அசேலம்க்கு இந்த எர்த்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. இந்த ஸ்லைன்ற சோல்ஜருக்கு எர்த்த பத்தி தெரியும். சோ எர்த்த பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படின்னா நம்ம ஸ்லேயானுக்கு இந்த எர்த்த பத்தி ஓரளவுக்கு நல்லா தெரியும். சோ அதனால நம்ம பிரின்சஸ் கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கான். என்ன மாதிரினா இந்த எர்த்துல இருக்கக்கூடிய வாட்டர் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஏர்ன்ற ஒரு மாலிகூல் அதுவுமே டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த அசேலம் சொல்றான், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எர்த்துக்கு போய் மக்களோட பேச்சுவார்த்தை நடத்த போறேன். கிட்டத்தட்ட 15 வருஷமாச்சு நம்ம மக்கள் கூட போர்பட்டு. சோ 2 மக்களுமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. எர்த்துல இருக்கக்கூடிய பீப்பிள்ஸும் சரி, மார்ஸ்ல இருக்க பீப்பிள்ஸும் சரி. நான் வந்து பூமிக்கு போய் பூமியில இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசி நம்ம 2 நேஷனுமே அலைசா மாற போறோம், 2 பிளானட்ஸுமே அலைசா மாற போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு டைம்ல தான் இந்த இடத்துக்கு ஒரு ஜெனரல் வராது. வந்த ஜெனரல் மிஸ் அசேலம், நீங்க வந்து இப்போ உடனடியா வந்தாவன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அசேலம் ஓகே ஜெனரல் நான் அது வரேன், இப்போ எனக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லி பேசிட்டு வராங்க. இப்போ பிரின்சஸும் ஜெனரல் வந்து கூப்பிட்டதால ஒரு வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. சோ அந்த ஒரு டைம்ல பிரின்சஸ் இந்த பக்கம் போன உடனே அந்த ஜெனரல் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு முறை முறைக்கிறான். சோ நம்ம ஹீரோவும் ஜெனரல்ன்றதால தலை குனிஞ்ச மரியாதை கொடுக்க அவர் போன அப்புறம் அப்பாடான்னு சொல்லி எந்திரிச்சு பெருமைச்சு வரான். சோ இதுக்கு அப்புறம் தான் இவங்க இப்போ வந்து எந்த இடத்துல இருக்கான்னு காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல இருக்காங்க. அப்படியே அந்த ஸ்பேஸ் ஷிப்போட ஒரு லேயரா காமிக்கும் போது தான் தெரியுது அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து நம்ம எர்த்துக்கு மேல இருக்குது. அதாவது எர்த்துக்கு மேல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல பட்டுன்னு எர்த்துக்கு வர மாதிரியான ஒரு தான் இருக்குது. இந்த ஸ்பேஸ் ஷிப் இந்த பக்கம் காமிச்சனே டைட்டில போட்டு நம்மளோட எர்த்த காமிக்கிறாங்க. எடுத்த உடனே ஒரு பையன் சமைச்சிட்டு இருக்கான். இவன் தான் நம்மளோட எர்த்தோட ஹீரோ. இவன் பேரு இனஹோ. இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. சோ அந்த பக்கத்துல இருந்து தங்கச்சி, அண்ணா என்ன பண்ற, சாப்பாடு செஞ்சிட்டியா, எனக்கு பசிக்குதுன்னு தூக்க கலத்துல இருந்து வர. இதை கேட்ட இனஹாவும், நீ எவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்க தெரியுமா, நான் சாப்பாடு செஞ்சுட்டா உனக்காக பிரெட் ஆம்லெட் போட்டு வச்சிருக்கேன் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட இனஹாவும் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, நான் இப்ப சாப்பிட்டுட்டேன், நீ வந்து பொறுமையா ஸ்கூலுக்கு கிளம்பி வா, எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்பிட்டேன் மாதிரி போவா. இதை கேட்ட இனஹாவும் எனது டைம் ஆயிடுச்சா, நானே ஸ்கூலுக்கு கிளம்பணும் சொன்ன உடனே காலையில எழுப்பி விட தானே சொன்னேன், நீ ஏன் என்ன எழுப்பாம இருக்கன்ற மாதிரி கேட்ட. இதை கேட்ட ஹீரோவும், நான் காலைல உன்னை எழுப்பி பார்த்தேன், பட் ஆனா நீ வந்து எந்திரிக்கல, அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது, உன்னால சீக்கிரமா ஓட முடியும், நீ வேகமா ஓடி வந்தா அடுத்த பஸ் பிடிச்சலாம் மாதிரி சொல்லிட்டு போறாரு. இதை கேட்ட தங்கச்சியோ, அட கல்லஞ்சிக்காரா என்ன இப்படி எழுப்ப விடாம போயிட்டே இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இங்க இருந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நடந்து வராது. அதாவது நம்மளோட ஸ்கூல் பஸ் வராது. அவர் வந்து ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். சோ அந்த ஒரு டைம்ல பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. எர்த்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி எர்த்துல இருந்து நிலாவுக்கு மக்கள் போனாங்க. மக்கள் போய் தன்னோட யுஎஸ்ஏ கொடியை நடும்போது தான் ஏதோ ஒரு வகையான ரேடியேஷன் சென்ஸ் பண்ணாங்க. அந்த பக்கம் போய் பார்த்தா ஏற்கனவே மக்கள் வாழ்ந்து வச்ச தலையும் தெரியுது. அவங்களோட ஹியூமன் சிவிலைசேஷன் கிட்டத்தட்ட 30,000. நம்மளோட டெக்னாலஜி எல்லாத்துலயுமே அதிகமா இருக்காங்க நம்ம சொல்லிட்டு இருக்க. யார்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ படிக்கிற அதே ஸ்கூல்ல சேர்ந்த ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேன்ல வந்துட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ அந்த வேலை தான் ஏற போறாரு. இப்ப ட்ரைனிங் பண்ற பேர் பெனிவியா. அவ இருக்கிறதுல ஒன்னா நம்ம சோம்பேறி. அவதான் இன்னைக்கு ட்ரைனிங் பாடுறோம் கூட நம்ம புலம்பிட்டு வந்துட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு வந்து இப்போ வந்து ஒரு நியூஸ் படிக்கிறான். அது என்ன நியூஸ்னா, அந்த மாஸ்ல இருந்து ஒரு பிரின்சஸ் வராங்களே அசேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் வந்து ஓடிட்டு இருக்கா. அந்த அசேன்ற பொண்ணு வர போறலாம்ப்பா, நம்ம கூட வந்து பேசி இந்த மனுஷங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய போரெல்லாம் முடிக்க போறது அந்த சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்க 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போறான். நம்ம ஹீரோ வந்து பின்னாடி பக்கம் திரும்பி பாக்குறாரு ஜன்னல் சீட்ல. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஜப்பானோட கண்ட்ரில ஏகப்பட்ட ஒரு போர் நடந்தது மாதிரி ஒரு பள்ளமா இருக்கு. சோ கண்ட்ரியாவே இல்ல. அங்க இருந்து அப்படி ஸ்கிரீனை மேல காமிச்சா நிலால பாதி காணோம். நம்ம ஒரு தமிழ் படத்துல வர மாதிரி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சண்டையில நிலாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அங்க கட் பண்ணா ஒரு மிலிட்டரி பேஸ்ல ரோபோட்ஸ் எல்லாம் வந்து டக்கு சுட்டுட்டு இருக்குது. இந்த பக்கம் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கா. அவ ஒரு மாதிரி பதட்டத்துல கண்ட்ரோல்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம ஏதோ பண்ணி அதை சுடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சோ அப்பேனிவியாவும் என்னால முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வச்சு அந்த டார்கெட் லாக் பண்ணி சுடுற. சோ அங்க இருக்க ஒரு புல்லட் சவுண்ட் எல்லாருக்கும் காதுக்கு இது டப்படன்னு சுட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த பொண்ணோட ஹை ஸ்கூல் ட்ரைனிங் இதுதான் போல. இந்த மாதிரி மிலிட்டரி நம்மளுடைய லெப்டினன்ட் ஒருத்தர் காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு பாருக்கு வராரு. அவரோட ஃப்ரெண்டு கூட சரக்கடிக்க வராரு. அவங்க 2 பேரும் ஒண்ணா குடிச்சிட்டு சரக்கு அடிச்சிருக்கும். நம்ம லெப்டினன்ட் சொல்றாரு, என்னடா வாழ்க்கை, என்னடா ஸ்கூல் இது, ஒரு சின்ன பசங்க படிக்க வேண்டிய கையில பிளே ஸ்டேஷன்ல கொடுத்து கண்ணை சுடுற மாதிரி அவ்வளவு பெரிய ரோபோட்டை கொடுத்து சுட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உலகம் எந்த அளவுக்கு மாறிடுச்சு பாத்தியா. 15 வருஷத்துக்கு முன்னாடி என் பேச்சு யாராச்சும் கேட்டு இருந்தா இந்த உலகம் அப்படி வந்து நின்று இருக்குமா சொல்றாங்க. சோ அப்பதான் நம்மளுக்கு தெரிய வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு. சோ அதனால இந்த ஹை ஸ்கூல் பசங்க எல்லாம் சின்ன வயசுல அவங்க ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்ட் மாதிரி மிலிட்டரி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்பதான் அந்த லெப்டினன்ட் சொல்றாரு, 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல இருந்தேன், என் கண்ணால பார்த்தேன், அந்த இடத்துல போர் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியும், அந்த மாஸ் பீப்பிள்ஸ் அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அது ஒரு மிகப்பெரிய ரோபோ, அது யாரையும் அசைக்க முடியாது. நான் சொன்னப்ப யாரும் என்ன கண்டுக்கல, ஒரு எவனோ ஒருத்தன் பைத்தியக்காரன் உலர மாதிரி என்ன யாரும் கண்டுக்கல. அன்னைக்கு ஒருத்தர் என் பேச்ச மதிப்பு கொடுத்து கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமையில நம்ம இருந்திருக்க மாட்டோம்ன்ற மாதிரி நம்ம லெப்டினன்ட் வந்து புலம்புறாரு. சோ அப்படி இந்த சீனை கட் பண்ணி நம்ம மார்ஸ்ல தான் காட்டுறாங்க.
பிரின்சஸ் அசேலம் தனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நான் அழகா இருக்கானு கேட்க, இதை கேட்ட ஹீரோ நான் எப்படி அரசு உங்களை பார்க்கறது போது ஒரு டைம் என்ன பாருன்ற மாதிரி அவங்க உத்தரவு கொடுக்குறாங்க. நம்ம ஸ்லையோனும் பாக்குறாரு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கொடுத்து அனுப்பி வைக்க போறோம். சோ அவங்க இடத்துக்கு போறாங்க இல்லையா, ஞாபகம் இருந்த மாதிரி இருக்கட்டும், இது வந்து இடத்துல கூடிய ஒரு செயின் தான் மாதிரி சொல்லி கொடுக்குறான். இது கேட்ட அசேலமோ, ஸ்லையோன் இது வந்து உங்க அப்பா கொடுத்ததுன்னு சொன்ன மாதிரி சொல்ல, இது கேட்ட ஸ்லையோனோ, இல்ல அரசி நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது என்னோட ஞாபகத்தை வச்சுவாங்க, நீங்க உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அசேலமோ சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்லையோன்ட்ட பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு டைம்ல வழக்கம் போலதான் நம்ம ஜெனரல் வந்துடுறாரு. ஜெனரல் வந்து அரசி நீங்க போக வேண்டிய நேரம் வந்துருச்சு நம்ம சொல்ல, இதை கேட்ட அரசியும் கிளம்புறாங்க. அரசி அந்த பக்கம் போன உடனே நம்ம ஹீரோவை பார்த்து பளீர்னு ஒரு அடி, அவர் கையில குச்சி மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாருங்களா, சோ அதை வச்சு பலார்னு ஒரு அடி நம்ம ஸ்லையோனுக்கு விழுது. உங்ககிட்ட நான் பல டைம் சொல்லியிருக்கேன், நீ வந்து அரசி கிட்ட பேசக்கூடாது, உன்னோட தகுதி என்னவோ நீ அங்கேயே தான் நிக்கணும், ஓகேவா, அதை விட்டு நீ அதிகமா ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல, இதை கேட்ட ஸ்லையனோ, என்ன மன்னிச்சிருங்க ஜெனரல், நான் தப்பா பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி மன்னிப்பு கேட்கறான். ஆனா இதெல்லாம் கணக்காத ஜெனரல் தன்னோட வேலை முடிஞ்சது, அடிச்சுட்டு வந்துட்டு நிம்மதியா போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம அசேலம் தான் கட்டுறாங்க. அசேலம் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்கா. என்னன்னா நான் வந்து கூடி சீக்கிரம் இடத்துக்கு போறேன், இடத்துல கூடிய அமைதி வந்து நான் கொண்டு வர போறேன், இந்த உலகத்திலேயே இந்த யூனிவர்சிட்டி ஒரு அமைதியை கொண்டு வர போறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இதை கேட்ட அசிஸ்டன்ட்டும், அரசி நீங்க போறது வந்து எனக்கு கொஞ்சம் தப்பா படுது, நம்ம அந்த இடத்துக்கு போலாமா, அந்த அமைதியெல்லாம் நமக்கு தேவையான மாதிரி கேட்க. பட் ஆனா அதை கேட்ட அசேலமோ, இல்ல நம்ம அமைதியை கொண்டு வந்து தான் ஆகணும், என்னதான் யார் என்ன தடுத்தாலும் நான் நிச்சயமா செய்ய வேண்டாம் மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து அப்படியே பூமிக்கு வரத்தை காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜெனரல் அவருடைய ஜெனரல்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதாவது நம்ம அரசி வந்து இந்த உலகத்துக்கு போறாங்க, சோ அவங்க வந்து அனுப்பலாமா மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் கூடிய ஜெனரல் யாருக்குமே வந்து அதுல விருப்பம் இல்லை, இந்த இடத்த அழிக்கணும்ன்றதுல தான் ஃபுல் மோட்டிவ் இருக்குது. அந்த ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, அந்த அசேலம் மட்டும் அங்க போகட்டும், அவளுக்கு எதனா அங்க ஆயிடுச்சு, அவளோட உயிர் எதனா போயிடுச்சுன்னா நிச்சயமா நம்ம வந்து அந்த இடத்தையே அழிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி பேச. இதை கேட்ட ஜெனரலும், நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம அரசின் மாதிரி அரசிக்கு மரியாதை கொடுத்து பேசுறாங்க. இந்த பக்கம் கூடிய ஜெனரலும் பாக்குறாரு, அந்த பூமியை நான் நிச்சயமாக அழிச்சே தீர்வுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம இடத்துல ஓகே அந்த அரசி வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் நம்ம அரசியை பத்தி பேசிட்டு வராங்க. மாஸ் பிரின்சஸ் வரப்போறா அப்படின்ற மாதிரி கார்ல பேசிட்டு வராங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு வேன்ல தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அதை கட் பண்ணா குடிமுழக்கத்தோட ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆள் வந்து வரப்போம் பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி நம்ம அரசி பெரிய கார்ல பலத்த பாதுகாப்போட நம்ம பூமிக்கு வந்து லேண்ட் ஆயிட்டாங்க. லேண்ட் ஆயிட்டு மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களை பார்க்க ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட பாதுகாப்போட தான் போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைம்ல நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ அவங்களோட ட்ரெயினிங் செக்ஷன் முடிச்சு ஃப்ரெண்ட்ஸோட இந்த பக்கம் வந்து நிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸோட வந்து எல்லாருமே அங்க பாத்தீங்களா அந்த பாதுகாப்பான கார் வந்துருச்சு. அந்த பிரின்சஸ் அசேலம் மாஸ் பிரின்சஸ் போன சீன்ல வேன்ல 2 பேர் பேசிட்டு இருந்ததுல ஒருத்தன் இந்த பக்கம் அந்த பிரின்சஸோட காரை பாக்குறான். பட் ஆனா பிரின்சஸோட கார் வந்து புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்ன்றதால அந்த பக்கம் உள்ள எதுவுமே தெரியல. சோ இத பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இங்க பாத்தீங்களா ஒரு அதிர்ச்சியான தகவல், முட்டை வந்து மார்க்கெட்ல கம்மி ரேட்டுக்கு இருக்குதுப்பா, நம்ம சீக்கிரமா போய் முட்டை வாங்கணும் மாதிரி பேசிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்க இந்த ஒரு இடத்துக்கு அந்த பெனிவியான்ற பொண்ணு வந்துடுறா. சோ பெனிவியாவும் வந்து ஹே கைஸ் என்ன பண்றீங்க, நானும் வந்துட்டேன், நம்மளும் வந்து இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. சோ ஹே பெனிவியா வந்துட்டு அவனோட வேலை எல்லாம் முடிச்சா, நீ இந்த டைம்ல வர மாட்டேன்னு கேட்க, இல்லப்பா என்ன ஸ்டூடெண்ட் கவுன்சில் அமைச்சு வச்சிருக்காங்க, அந்த பேண்ட பாத்தியா ஸ்டூடெண்ட் கவுன்சில் தான் அந்த பக்கம் வந்து பாக்க அமைச்சு வச்சிருக்காங்க. சோ இந்த பக்கம் அந்த 2 பேர்ல ஒருத்தன் நம்மளுடைய பிரின்சஸ் வந்துட்டு இருந்தா அந்த ஒயிட் கலர் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து போட்டோ எடுக்கிறான். இவன் இந்த மாதிரி போட்டோ எடுத்த உடனே இந்த பக்கம் வேன்ல ஏதோ ஒரு கார்ல வந்து ஒரு வகையான பாக்ஸ் வந்து ஓபன் ஆயிட்டு இருக்குது. சோ பெனிவியாவும் பாக்குற அந்த இடத்துல அவங்க வந்துட்டாங்க போது இவன் இந்த பக்கம் அந்த போன்ல வந்து பாஸ்வேர்ட் போட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கான். மொபைல்ல பாஸ்வேர்ட் போட்ட உடனே டன் ஆன உடனே அந்த பாக்ஸ்ல இருந்து பட்டு 2 மிசைல்ஸ் வந்து லான்ச் ஆகுது. சோ அந்த வேன்ல இருக்கிறது ஃபுல்லாவே மிசைல்ஸ் தான் போல. அந்த பக்கம் மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி அந்த அரசியை பார்க்க போறோம், இதுக்கப்புறம் எதுவும் நடக்க போகுது, உலகம் அமைதியா போகுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த மிசைல் வருது. இதை வந்து நம்ம ஹே ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்களா மிசைல் புதுசா நம்ம இந்த இடத்த காலி பண்ண மாதிரி கேஷோட சொல்ல, இதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸும் என்னது மிசைல் வந்துருச்சு அந்த மாதிரி பாக்குறாங்க. அவங்க பேசிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல அந்த மிசைலும் மட்டார்னு வெடிக்குது. எங்கடா வெடிக்குதுன்னு பார்த்தா அந்த பாதுகாப்போட அந்த காசு எல்லாமே அடிச்சு தூக்குது அந்த வந்த மிசைல்ஸ். அந்த ஒரு பயங்கரமான வெடிகுண்டுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பதற ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்குது. அங்க பிரின்சஸ் வந்து அட்டாக் பண்றாங்க. கீழே பார்த்தா எல்லா காசுமே வந்து ஒண்ணு பிசினஸ் வந்து பட்டு தூக்கினே இருக்குது. அவ்வளவுதான். இந்த பக்கம் வந்து இந்த பாதுகாப்புக்கு வந்த எல்லா காசுமே வந்து மிசைல்ஸ் லான்ச் பண்ணி தடுக்கப்பட்டுச்சு. பட் ஆனா அந்த பக்கம் ஒரே ஒரு கார், அதாவது அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து பாதுகாப்புக்கு வந்து பெரிய கார் யூஸ் பண்ணாங்க. சோ அந்த ஒரு கார் மட்டுமே நல்லபடியா கொஞ்சம் லான்ச் வெளியே வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. சரி ஓகே நம்ம பிரின்சஸோட கார் மட்டும் தப்பிச்சிருந்த போது அந்த ஒரு டைம்ல அவங்க தலைக்கு மேல 2 மிசைல்ஸ் எக்ஸ்ட்ராவா லான்ச் ஆகி அந்த ஒரு பிரின்சஸோட காரையும் வந்து அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ண உடனே அந்த காரும் எந்த ஒரு தகவலும் இருக்க கூடாதுன்றதுக்காக அந்த வேனையுமே வந்து வெடிக்க வச்சிடறான். ஆனாலும் அந்த மிசைல வந்து லான்ச் பண்ணிட்டு அந்த வேன் வெடிச்சிருக்கு. அந்த அசேலம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. சோ எந்திரிச்சு நிக்கும் போது நம்ம பிரின்சஸ் வந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க. மேல பார்த்தா அவங்க தலைக்கு மேலதான் அந்த மிசைல் வந்து பறந்துட்டு இருக்குது. மேல பறந்துட்டு இருந்த அந்த ஒரு மிசைல் அப்படியே ஒரு டைவ் போட்டு நம்ம பிரின்சஸ் மேலேயே விழுது. பிரின்சஸ் அதே இடத்துல உயிர் வந்து போயிருக்காங்க. வேலை முடிஞ்சிச்சு, பிரின்சஸ் செத்துட்டான்ற மாதிரி அந்த 2 டெரரிஸ்டுமே பாக்குறாங்க. இதுக்கு அடுத்து நம்ம மார்ஸ்ல அந்த ஸ்பேஸ் ஷிப்ல தான் காமிக்கிறாங்க. ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கவங்களுக்கு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி நம்ம பிரின்சஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தளபதிங்க அந்த பெரிய ஜெனரல் நம்ம ஜெனரலுக்கு ஆர்டர் போடுறாரு. ஓகே இதுக்கப்புறம் அந்த பூமி இருக்க அழிச்சிரு இந்த மாதிரி ஆர்டர் போடுறாங்க. ஆப்வியஸ்லி எந்த ஒரு நாட்டோட ராணி கொண்டாலுமே அந்த நாடு படையிட்டு தான் வரும். சோ அதேக்கேத்த மாதிரி தான் நம்ம ஜெனரல் வந்து ஆர்டர் போடுறாரு. ஓகே நம்ம உடனே அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து லான்ச் ஆக ஆரம்பிக்குது. ஜப்பான் நோக்கி நம்ம எர்த்த நோக்கி அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து வருது. அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து அப்படியே காமிக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்ல நம்ம ஹீரோ அதாவது மார்ஸ் சேர்ந்த அந்த ஹீரோ ஸ்லையன் அவரும் பாக்குறாரு பிரின்சஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு இந்த மாதிரி பாக்குறாங்க. இந்த பக்கம் எர்த்துல கம்ப்யூட்டர் வந்து
அதாவது ஏஐ வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடுச்சு 37 இடத்துல தான் அவங்க லேண்ட் பண்ண போறாங்க, வெறும் 37 சேட்டலைட்ஸ் தான் வரப்போகுது, அதாவது 37 ஸ்பேஸ் ஷிப்ஸ் தான் வரப்போகுது, இந்த 37 தான் வந்து நம்ம அட்டாக் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதை கேட்ட அங்க இருக்க பர்சன்ஸோ வெறும் 37 தானே நம்ம கிட்ட இருக்க சோர்ஸ் வச்சு அசால்ட்டா வச்சிடலாம், 37 ஸ்பேஸ் ஷிப்லாம் ஒரு கணக்கான நம்பர் சொல்ல அந்த ஒரு டைம்ல பின்னாடி ஒரு குரல் வெறும் 37. அந்த 37 ஜெனரல்ஸ் யாருன்னு தெரியுமா, அவங்க கிட்ட என்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த 37 ஜெனரல்ஸுமே அவங்களோட ஒரு தனித்தனி ரோபோட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரோபோட்ஸை வச்சு ஒருத்தர் கூடமே அந்த போரோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தோணுச்சுன்ற பட்சத்துல கண்ட்ரி அழிச்சு நவுத்துவாங்க. அங்க இருக்க 37 ஜெனரல்ஸோட பவர்ஸ் எல்லாமே, அவங்களோட டிரான்ஸ்பரன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே அதிசக்தி வாய்ந்தது. அவங்களோட ரோபோட்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜப்பானை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு டைம்ல மேலே ஸ்பேஸ்ஷிப்ஸோட சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. மக்கள் வெளியே பார்த்தா மேலே திரும்பி பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து எரி நட்சத்திரம் எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு 2 வகையான ஸ்பேஸ்ஷிப் வேற வேற கண்ட்ரிக்கு லான்ச் ஆகிற மாதிரி ஜப்பான் சைடில் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட டோக்கியோக்கே வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாரும் பார்க்குறாங்க இது என்னடா அந்த மாதிரி பார்க்கும்போது அது வந்து கரெக்டாக லேண்டில் ரீச் ஆகுது. ரீச் ஆன உடனே ஒரு அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி ஆக்ட் ஆகி அங்கே ஒரு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு டைம்ல நீங்கள் அனிமே பார்த்தீங்கன்னா சூப்பர் கூஸ் பம்ஸாக இருக்கும். அந்த நியூக்ளியர் வந்து அங்கே நின்று ஃபோன் பேசிட்டு இருந்த மக்கள் பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாமே அந்த நியூக்ளியர் ரேடியேஷன் மூலமா அப்படியே புசிங்கி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த ஒரு டைம்ல அங்கே சுற்றி இருந்த எல்லாமே